கள்ளக்குறிச்சி எரி சாராயமாக இருக்கட்டும், நம்முடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக்கி இதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை எல்லாம் மீறி மக்கள் பக்கம் நின்று கண்டித்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கும் திமுக உரசல் இருக்கோ, திமுக விசிகாக்கு விரிசல் இருக்கோ, இப்படி கேட்குறீங்க. சரிப்பா, நாங்கள் வந்து ஒரு தோழமை சுட்டலாக இந்த கண்டிப்புகளுக்கு தேவையில்லை, ஆர்ப்பாட்டம் போராட்டம் தேவையில்லை, நேரடியாக முதல் சந்திச்சு இந்த மேட்டரை சொல்லணும் போனால் நீங்கள் தோழமை சுட்டலா இது, நீங்கள் சப்பக்கட்டு கட்டி பூசி மணி தான் கேட்குறீங்க. நான் என்ன தான் செய்யறது? எங்கள் கட்சியிலும் சொல்லியிருக்காங்க 234 மாவட்டத்திலே வந்து மாவட்டத்தை சீரமைக்கிறோம், கட்சியை பலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு தலைவரும் சொல்ல தான் செய்வாங்க. நம்ம வந்து தனிச்சு போட்டியிட்டாலும் நம்ம வெற்றி பெற அளவுக்கு கட்டமைப்பை பண்ணுங்க, பூத் கமிட்டி போடுங்கன்னு எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடியதுதான். அதுக்கு அதை கொண்டு வந்து கூட்டணி இல்லை 2000 தான் தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிற நோக்கமாக எனக்கு தெரியவில்லை. வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலம் கலந்துட்டாங்க. எங்கள் தலைவர் படுத்து தூங்க வச்சிருக்காரு, பாட்டுக்கு போகிறார், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார், கடுமையான அழுத்தத்தை கொடுக்குறார். தமிழ்நாடு லெவலுக்குள்ள பிரச்சனையாக அது திரும்புகிறது. ஆம்ஸ்டாங் பிரச்சனை படுத்து தூங்க வச்சிங்க, தமிழ்நாடு லெவலுக்கு போராட்டத்தை நடத்துகிறோம், அவ்வளோ நெருக்கடிகளை வந்து அரசுக்கு கொடுக்குறோம். இதை தனக்கு செய்ய முடியும். இதை தவிர வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் போதுமானதான்ற கேள்விக்கு ஆமாம் போதுமானதை விட அதிகமானதுன்னு தான் உங்களுடைய பதிலாக சுற்றி வளைக்கிறாங்க. திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி, எந்த கட்சின்னு பார்க்கல, ரவுடிகளுடைய பின்பலம் தூக்கி உள்ள அடைகிறான்னு சொல்லி அவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒன்றுமே செய்யலை, ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்கிறது வந்து சரியாது. இந்த நடவடிக்கை கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாங்க சார். ஆனால் வேங்கை இன்றைக்கு வந்து குற்றச்செயல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் நம்பர் 1 பட்டியலில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. யோகியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு வார்த்தை இங்கே பேசினாங்களா? பிஜேபி அலையன்ஸ் சொல்ல யாராவது பேசினாங்களா? ஐயா ராமதாஸ் உட்பட நான் கேட்கிறேன், ஜி.கே. வாசன் உட்பட நான் கேட்கிறேன். மூச்சுவிட மாட்டிருக்காங்களே. நாங்கள் இங்கே கூட்டணியில் இருந்து கொண்டு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அறிவிக்கப்பட எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்க. அப்போ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் கூட்டணி தர்மத்தை மீறுறீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து விசிகா இருக்காது, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிகா இருக்க டிக்ளேர் பண்ணி தாங்க சேர்ந்துருக்கிறோம். இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் வந்து பிஜேபி வர சொல்லுங்க பார்ப்போம், திமுக கூட்டணியில் பாமக வர சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த நிமிஷம் நான் வெளியே போயிருவேன். அப்போ உங்கள் பாயிண்ட் படி 26 பாமகவோ பாஜகவோ அதிமுக கூட கூட்டணியில் இல்லைன்னா விசிகா அதில் ஒன்று ஒரு பக்கம் பார்த்தா விசிகா பற்றி என்ன சொல்றீங்க, கூட்டணி விட்டு வெளியே வந்துடணும், கூட்டணி விட்டுட்டு வந்துடணும், ஸ்டாலினை பார்த்து நீ பதவி விளையாடணும். எந்த மாதிரியான அரசின் புரிதல் இது மக்களுக்கான மேட்ரு. வேங்கை வயலாக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் பிரச்சனையாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி சாராய மாற்றலாக இருக்கட்டும், சும்மா கடந்து வந்துட்டோமா? எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் பக்கம் நின்றுருக்கிறோம். என்ன சொல்ல வரீங்க? நம்ம திமுக கூட்டி நாங்கள் விலகணும், அதான் மேட்ரா? பச்சையாக கேளுங்க அதை. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது முக்கியமான இன்னொரு பேசுபொருள் சார், அதாவது நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல்வர் அவர்களே பேசினதாக வெளியான ஒரு தகவல், தனித்து போட்டியிடவும் தயாராக இருங்கள் 2026. அதற்கான வேலைகளை இப்போதுலேருந்தே திமுக வந்து தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ்னால விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான கிளாஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் ஸ்பீச்சில் அவங்கள முன்னிலைப்படுத்தி பேசுகிறதுல உள்ளுக்குள்ளே அவங்க வந்து ஒரு தனித்துவமிக்கவர்களாக விளங்கணுன்றதுனால திமுகவை லைட்டாக அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதாக இருக்கட்டும். அப்போ அந்த நிகழ்வுகளும் இந்த ஸ்பீச்சும் கனெக்ட் பண்ணப்பட்டு என்ன திமுக தனித்து போட்டியிடுதா, அப்போ விசிகா காங்கிரஸினுடைய நிலை என்ன, அவங்க என்ன அப்போ வேறு பிளான் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய கோணங்களை இதை சுற்றி கட்டமைச்சிருக்கு. என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்? ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் நினைக்கிறேன். 2026 தான் சட்டமன்ற தேர்தல். அது இப்போவுமே அது சொல்கிறாங்கன்னா அது சிறுபிள்ளைத்தனமானது ஒன்று. ரெண்டாவது வந்து காங்கிரஸை பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் கட்சியை பற்றி சொன்னால் நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா எங்களுடைய கட்சியுடைய நம்ம நெருக்கமாக நான் வந்து தலைவர் உட்பட மாநில நிர்வாகிடம் நெருக்கமாக இருக்கிறோம். இப்போ கூட நான் கட்சி தலைமைக்கு ஆஃபீஸில் தான் இங்கே வந்திருக்கிறேன். கட்சி தானே. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் எதையாவது திமுகவை நாங்கள் கண்டித்தால், திமுக தரப்புலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான கள்ளக்குறிச்சி எரி சாராயமாக இருக்கட்டும், நம்முடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக்கி இதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை எல்லாம் மீறி மக்கள் பக்கம் நின்று கண்டித்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கும் திமுக உரசல் இருக்கோ, திமுக விசிகாக்கு விரிசல் இருக்கோ, இப்படி கேட்குறீங்க.
சரிப்பா நாங்கள் வந்து ஒரு தோழமை சுட்டலாக இந்த கண்டிப்புகளுக்கு தேவையில்லை, ஆர்ப்பாட்டம் போராட்டம் தேவையில்லை, நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து இந்த மேட்டரை சொல்லணும் போனால் நீங்கள் தோழமை சுட்டலா இது? நீங்கள் சப்பை கட்டி பூசி மணிலாம் கேட்குறீங்க. நான் என்ன தான் செய்கிறது? உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. 2026 நீங்கள் சொல்கிறது மாதிரி திமுக தனித்து நிற்கும் என்று அறிக்கை வந்திருக்கா வெளியே? அப்படி முடிவு எடுத்துட்டாங்களா? திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு முடிவு எடுத்திருக்காங்களா? எப்படி எடுப்பார்? இவ்வளோ பெரிய கூட்டணி கட்சியில் இவ்வளோ பலமாக இருக்கக்கூடிய நிலையில், கூட்டணி கட்சிக்குள்ளே எந்த ஒரு கீறலோ சலசலப்போ இல்லாத நிலையில் இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின், தலைவர் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு கட்சியிலையும், எங்கள் கட்சியிலும் சொல்லியிருக்காங்க, 234 மாவட்டத்திலே வந்து மாவட்டத்தை சீரமைக்கிறோம், கட்சியை பலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு தலைவரும் சொல்ல தான் செய்வாங்க. நம்ம வந்து தனித்து போட்டியிட்டாலும் நம்ம வெற்றி பெற அளவுக்கு கட்டமைப்பை பண்ணுங்க, பூத்து கமிட்டி போடுங்கன்னு எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடியது தான். அதுக்கு அதை கொண்டு வந்து கூட்டணி இல்லை 2000 தான் தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிற நோக்கமாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, இப்போ அதில் நான் விசிகாவை மட்டுமே கன்சிடர் பண்ணி கேட்குறேன். இப்போ ஒரு பக்கம் வேங்க வயல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களில் அரசினுடைய செயல்பாடுகள், திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதுல ஒரு பெரிய சுணக்கம் இருக்கும்போது, அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு அதில் ஒரு மனக்கசப்பே கிடையாதா? அப்போ அதை எப்படி தான் அவர் வெளிப்படுத்துவார்? ஜஸ்ட் ஒரு போராட்டமோ இல்லை ஒரு ஒரு எதிர்ப்பு அறிக்கை மாதிரியோ விட்டுருவாரா? சரி, மக்களுடைய கேள்வி ஏதாவது ஒன்று இருக்கலாம், வலுவாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க, வலிமையாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும். வேங்க வயலில் நீ எடுத்துக்கிறேங்க. வேங்க வயலில் வந்து குடிநீரில் மலம் கலந்துட்டாங்க. எங்கள் தலைவர் படுத்து தூங்குவா செஞ்சார், ஸ்பாட்டுக்கு போகிறாரு, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார், கடுமையான அழுத்தத்தை கொடுக்குறார். தமிழ்நாடு லெவலுக்குள்ள பிரச்சனையாக அது திரும்புகிறது. ஆம்ஸ்டாங் பிரச்சனை, படுத்து தூங்குவா செஞ்சோம், தமிழ்நாடு லெவலுக்கு போராட்டத்தை நடத்துகிறோம், அவ்வளோ நெருக்கடிகளை வந்து அரசுக்கு கொடுக்குறோம். இதை தனங்க செய்ய முடியும். இதை தவிர வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப என்ன போதுமானதான்ற கேள்விக்கு ஆமாம் போதுமானதை விட அதிகமானதுன்னு தான் உங்களுடைய பதிலாக கடுமையாக நெருக்கு எந்த அளவுக்குன்னாலும் ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. எடப்பாடியார் செயலிழந்து இருக்கிற காரணத்தால் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் நிலையில் வந்து ஒரு எதிர்க்கட்சி என்ன வேலையை செய்யுமோ அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் நின்றுட்டு நாங்கள் அவங்களுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு 4 எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு இருக்குது, 2 எம்பி சீட்டு இருக்குது. நாங்கள் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறோம். திமுக அதிமுக அடுத்து நாங்கள் 3வது பெரிய கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அங்கீகாரம் பெற்றிருக்க நிலையிலும் கூட நாங்கள் கட்சி கூட்டணி அதெல்லாம் பார்க்கல. இது மக்களுக்கான மேட்ரு. வேங்கை வயலாக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் பிரச்சனையாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி சாராய மேட்டராக இருக்கட்டும், சும்மா கடந்து வந்துட்டோமா? எவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கோம், எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் நின்றுருக்கிறோம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ திமுக கூட்டணி நாங்கள் விலகணும், அதான் மேட்ரா? பச்சையாக கேளுங்க. அதை விசிக திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும், இதான் உங்க யோசனையா? இல்லை, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே வர, நீங்கள் அவ்வளோ அழுத்தம் நெருக்கடிகள் கொடுத்தும் அதற்குரிய நீதியை தரலைன்னா அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி பார்க்குறாங்க? அதாவது என்ன சொல்கிறது, மதியாதர் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழில். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்டில் இது அணுகப்படுது இல்லையா? என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஒரு நடவடிக்கை இல்லைன்னா அப்போ பதில் நடவடிக்கையாக என்னப்பா நீங்கள் மதிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேள்வி எழணும் இல்லை? மதியாதார் முற்றம் மதித்துருக்கால் சென்று மிதியாமை கோடியூரும் உன்னீர் என்ற ஊட்டாதார் தமிழை உண்ணாமை கோடியூரும். அந்த நமக்கும் படிச்சிருக்கிறோம். என்ன மேட்டர்னா அப்படி இல்லைங்கிற உதாரணம் ஆம்ஸ்டாங் எடுத்துக்கிறீங்க. ஆம்ஸ்டாங் மேட்டரில் வந்து கடுமையாக நின்று 2 நாட்களாக நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி கடுமை நெருக்கடியை கொடுத்தோம். நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? போலீஸுடைய ஃபெயிலியர், இது ஸ்டாலின் கவர்மெண்டுடைய ஃபெயிலியர் ஓப்பனாக சொன்னமே. ஆர்ப்பாட்டம் நான் 17 ஆர்ப்பாட்டம் நான் கலந்து கொண்டேன், கண்டித்தேன். இதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகலை. எந்த அளவுக்குன்னா உடனே அவர் வேலையும் செய்கிறார். கண்டிக்க செய்தவங்களே மதியாதார முற்றம் அப்படி இல்லை. அவர் நம்ம ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை. உடனடியாக என்ன பண்ணுறாரு அந்த ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, முதல்வர் ஏசியை தூக்கிட்டு கீழே டவுன்கிரேட் பண்ணுறாரு, அருணை கொண்டு நிப்பாட்டுறாரு, அத்தனை பேரும் ரிமாண்ட் பண்ணுறாங்க, என்கவுண்டர் நடக்கிறது, என்கவுண்டர் சரியாக தப்பாக இருக்கட்டும், என்கவுண்டர் அளவுக்கு போகிற அந்த விஷயம் போகிறது. சுற்றி வளைக்கிறாங்க. திமுக அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சின்னு பார்க்கல, ரவுடிகளுடைய பின்பலம் தூக்கி உள்ளே அடையிறான்னு சொல்லி அவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒன்றுமே செய்யலை, ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்கிறது வந்து சரியாது. இந்த நடவடிக்கை கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாங்க சார். ஏன்னா இது இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு, அந்த வகையில் இதை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பெரிய காலகட்டம் எடுக்கலை. ஆனால் வேங்கை வயல் என்ன சொல்கிறது? வேங்கை வயலில் வந்து நிச்சயமாக தாமதம், தப்பு, துணிச்சல் வருதா இல்லையா? விசிகா முட்டு கொடுக்குற கட்சி இல்லைங்கிறது இது என்னுடைய பேட்டியே உங்களுக்கு உதாரணம். எப்படி சொல்லாமல் இருக்க? தவறு. வேங்கை வயலில் கோட்டை விட்டுருக்கு, போலீஸ் தரப்பில் வந்து கோட்டை விட்டுருக்காங்க.
இன்வெஸ்டிகேஷன் ஆமையை விட தாமதமாக செல்லுது, வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி சொல்ல முடியுமா? எடப்பாடியோட கட்சியில் கூட்டணி இருக்கான்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். அண்ணன் கிருஷ்ணசாமி சொல்லுவாரா? ஒரு காலத்தில் இருந்தாரே, இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்களே, அவர் வெளியே போயிட்டார். ஜேபி அண்ணன் சொல்லுவாரா? ஜான் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாரா? அவருக்கு தவறு பண்ணக்கூடிய தவறு இருக்குது. நீங்கள் வேங்கவேல் குறுகிய வட்டத்தில் கல்வராயன் மலை வந்து கள்ளக்குறிச்சி என்று சொல்றீங்களே, நாடு ஃபுல்லாக மது விலக்கு வேணும். நான் மதுன்ற அந்த போதையை யார் வந்து எங்கே இறக்குமதி ஆகுறது? குஜராத்துடைய முத்ரா துறைமுகத்தில் பிரதமர் மோடியுடைய ஸ்டேட்டில் 28,000 கோடி 30,000 கோடிக்கு வந்து இறங்குற. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அலைன்ஸில் இருக்கக்கூடிய யாராவது வந்து கமெண்ட் பண்ணாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் மூச்சு வாய் விட்டாங்கன்னா இல்லை. இன்றைக்கு வந்து குற்றச்செயல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் நம்பர் 1 பட்டியலில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. யோகியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு வார்த்தை இங்கே பேசினாங்களா? பிஜேபி அலைன்ஸில் யாராவது பேசினாங்களா? ஐயா ராமதாஸ் உட்பட நான் கேட்கிறேன், ஜிகே வாசன் உட்பட நான் கேட்கிறேன். மூச்சு விட மாட்டிருக்காங்களே. நாங்கள் இங்கே கூட்டணியில் இருந்து கொண்டு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்க. உண்மை அதாங்க, அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சியாக செயல்படுறோம். இந்த அளவுக்கு யாரும் தமிழக வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரசியல் நிலையில் ஒரு கூட்டணியில் கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும்ன்ற பெயரில் கடுமையான நெருக்கடியை கொடுத்த ஒரே கட்சி விசிகாவை தான். அப்போ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் கூட்டணி தர்மத்தை மீறுறீங்கன்னு சொல்லலாமா? அதுக்கு என்ன பண்ணுறது? அதையும் சகித்து கொண்டு எங்கள் மீது பெரும் நம்பிக்கையை வைத்து, தளபதிக்கு தெரியும் திருமாவளவன்னா யாருங்கிறது தெரியும். அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர், நீதியின் பக்கம் நிற்கிறவர், மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிறவர், அவர் தம்பியாக இருக்கக்கூடியவர். அவருடைய கோபத்தில் அறச்சீட்டத்தில் வந்து ஒரு உண்மை இருக்குது என்று தான் சகித்து கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். கரெக்டு இவங்க செய்கிறது, கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துகிறாங்க, இருந்தாலும் வந்து அவங்க சொல்கிறது சரிதானே என்று கேட்டுக்கொண்டு நம்ம சொல்கிறதே செய்கிறாரா இல்லையா? இந்த கள்ளக்குறிச்சி மேட்டராக இருக்கட்டும், ஆம்ஸ்டாங் மேட்டரா, எல்லாத்துலேயுமே வந்து நெருக்கடி கொடுக்குறோம். அப்புறம் நேரில் சந்தித்து இப்போ பெட்டிஷனை கொடுக்குறாரு. பாருங்கள் மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, நடவடிக்கை வருது. அப்போ பரஸ்பரம் புரிந்துணர்வுகள் இருக்க தான் செய்கிறது. அதில் நீங்கள் கம்பு வெட்டி போடாமல் தான் சரிதான். ஓகே, நான் நிறைவாக கேட்குறதுங்க சார், இப்போ 26 நெருங்குற வரைக்கும், எலெக்ஷன் வரைக்கும் கூட போதிய நடவடிக்கை விசிகாவை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுக வேங்கவேல் உள்ளிட்ட அனைத்து சம்பவங்களிலும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து விடும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை எடுக்கலைன்னா கூட்டணி கிடையாதுன்ற நிலைமைக்கு விசிகா நாங்கள் ஒருவேளை முடிவு எடுக்கலான்ற நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விசிகாவுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தக்க வைக்கிறது அதெல்லாம் இல்லை. நாங்கள் தனித்துவம் உள்ள கட்சி என்பதை வந்து 2 பெரிய கட்சிக்கு தெரியும். திமுக அதிமுக பச்சையை ஓப்பனாக உடச்சனே பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ எங்கள் தலைவரே பார்க்க தான் போகிறாரு. நானே தலைவருக்கு அனுப்பி வைப்பேன். எங்களுக்கு முழு சுதந்திரம் தந்திருக்காரு. எங்களுடைய பிச்சு என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஊடகத்தில் பேச வரக்கூடிய எங்களை போன நிர்வாகிகள் வந்து என்ன பேசணும், என்ன மேட்ருங்களை தெரிஞ்சு தான் நாங்கள் பேசிக்கிறோம். 2026க்கு இன்னும் டைம் இருக்குது. இது ப்ரீ மெச்சூர் ஸ்டேட். அதான் நீங்கள் கேட்ட கீழே திருமணம் போயிடுது. ப்ரீ மெச்சூர் ஸ்டேட். நாங்கள் தக்க வைக்கிறதுக்காக நான் செய்ய மாட்டோம். கூட்டணி அரசியல் என்பது வேறு, மக்களுடைய போராட்ட களம் என்பது வேறு. நாங்கள் என்றைக்குமே மக்களோடு பயணிக்கக்கூடியவர்கள். விசிகாவை பொறுத்தவரையில் அது கூட்டணி இருக்குது, 2 சீட்டு 3 சீட்டு அப்படி நாங்கள் வந்து பிஜேபிக்கு போயிருக்கலாமாங்க? ஏன் இப்படி திமுகன்னு கிடக்குறீங்க? இன்றைக்கி எங்களை 2 எம்பி இருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கண் அசைஞ்சா போகிறோம். எங்கள் தலைவர் வந்து அமைச்சர் ரவிக்குமார் அண்ணன் அமைச்சர், இன்றைக்கி மத்திய அமைச்சர். கூடவே வந்து ஒரு 5000 கோடி சேர்த்து தருவார் மோடி. இல்லை சார், போனோமா? கொள்கை தானே முக்கியம் நிற்கிறோம். கொள்கை பிடிப்புள்ள கட்சி எப்படி பாஜகவுக்கு போவீங்க? கேட்குறேன். அப்போ நாம் வந்து கொள்கை பிடிப்புள்ள கட்சி வேறு எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறதுலேயே கொள்கை பிடிப்புள்ள சமூக நீதி பண்ணக்கூடிய கட்சி திமுக தான் இருக்குது. அங்கே தான் இப்போ நிற்க வேண்டியிருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த கொள்கை பிடிப்பு சிதறும் பட்சத்தில், எங்களுடைய கொள்கைக்கு எதிராக திமுக இது வரைக்கும் போகலை, போகும் பட்சத்தில் கண்டிப்பாக பரிசீலனை செய்வது என்ன இருக்குது? பச்சை சொல்கிறோம். நாங்கள் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து விசிகா இருக்காது, பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிகா இருக்க டிக்ளேர் பண்ணி தாங்க சேர்ந்துருக்கிறோம். இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் வந்து பிஜேபி வர சொல்லுங்க பார்ப்போம், திமுக கூட்டணியில் பாமக வர சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த நிமிஷம் நாங்கள் வெளியே போயிருவேன். எப்படி துணிச்சல சொல்கிற பாருங்க. அப்போ உங்கள் பாயிண்ட் படி ஒரு எதிர்பார்ப்புங்க சார். அப்போது 26ல் பாமகவோ பாஜகவோ அதிமுக கூட கூட்டணியில் இல்லைன்னா விசிகா அதில் எதிர்பார்க்கலாம். 26க்கேன்னு சொல்கிறீங்க, 24ல் சொன்னோம். நாங்கள் 24ல் நாடாளுமன்ற தேர்தலில் ஓப்பனாக பட்டவர்த்தமாக சொல்கிறோம், வெட்ட வெளிச்சமாக நாங்கள் சொல்கிறோம். பாமகவும் பிஜேபியும் இருக்கக்கூடிய கூட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்? சனாதன சக்தியெலாம் இருக்குது, நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது வந்து திமுகவுக்கு தெரியும். அதனால தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பக்கமும் போக மாட்டார், பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்க்க மாட்டார். அப்போ எங்களுக்கு ஓந்த கூட்டணி இதை தானே இருக்குது.
நீங்கள் ஒரு சில ஆட்கள் வந்து எப்படியாவது உடைக்க நினைக்கிறீங்க, நம்ம வந்து இறைவன் புண்ணியத்தில் வந்து சேர்ந்தே அதை பயணிச்சு இல்லை கொண்டு அதையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். என்னண்ணே நம்மளுக்கு நம்ம மக்களுக்காக இவ்வளோ வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க, அங்கே ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லையானே, நீதி கிடைக்கலையானே, இதுக்கு மேலேயே நம்ம இதில் இருக்கணுமான்னு ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஒருத்தர் கோரிக்கையாக முன்வைக்கிறதா ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த வாய்ஸ்? நீதி எப்படின்னா, இப்போ வேங்கை வயல் அதான் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ வேங்கை வயலில் குடிநீரில் மலத்தை கலந்துட்டான், இந்தந்த ஆள்லாம் மலத்தை கலந்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க. தெரிய வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை, காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இந்த உலக்குமுறை நமக்கு யார் கலந்தாலே தெரியல. இன்வெஸ்டிகேஷன் தெரிய மாட்டிருக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் மேலே யார் பண்ணானே தெரியலையேங்க இது வரைக்கும். அப்போ தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுல வந்து நம்ம இவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியலை. நாம் போராட்டம் வைக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், அது இன்னும் உடவும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். வருஷம் என்னாச்சு? ஒரு வருடம் கடந்து விட்டது, இன்னும் நம்ம அந்த வடகளை மாறவில்லை. அப்போ அந்த நிலைமையில இதை ஒன்றை வைத்துக்கிட்டு கூட்டணி வச்சு வெளிவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விசிகா பற்றி என்ன சொல்கிறீங்க, கூட்டணி வச்சு வெளியே வந்துடணும், கூட்டணி விட்டு வந்துடணும். ஸ்டாலினை பார்த்து நீ பதவி விளையிடணும். என்ன மாதிரியான அரசியல் புரிதல் இது? நியாயம் தானா இது? எதிர்கட்சிகளோட அரசியல் அதில் தானே சார் இருக்குது, அதனால தான் கேட்குறாங்க. அப்படியாப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.